கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாம் இருக்கும் வரை தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்றும் சூளுரைத்துள்ளார். கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைத்த பதில்தான் இது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு கூறி வரும் நிலையில் தமிழ்நாடு முன்னேறுவதை தடுக்கிறது என கடலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா? தமிழ்நாட்டிற்கான நிதி வழங்கப்படாத நிலையில் வரி தரமாட்டோம் என கூற ஒரு நொடி போதாது என்று முதலமைச்சர் கூறினார். மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க, அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். தமிழ் மொழியை வளர்க்க தங்களுக்கு தெரியும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல, இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு. நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க. தாய்மொழியை வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார். மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே, தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும். நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல. ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. தாம் இருக்கும் வரை தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரான திட்டங்களை செயல்படுத்த முடியாது எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார். மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கையால் தமிழ்நாடு மக்கள் வேதனையும் வெறுப்பும் அடைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டக்கூடியவர், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் மத்திய அரசின் 5000 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு இழக்க நேரிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் நிதியை விடுவிக்காதது தமிழ்நாடு மக்களுக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய துரோகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.